இதை நீங்க வெறுமனே வாசிக்கிறது மாத்திரம் அல்ல, அதில என்ன சொல்லப்படுகிறதுன்னு கவனித்து, அதன்படி வாழ நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளும்போது தான், அந்த வசனத்தின் ஆசீர்வாதத்தை நம்ம காண முடியும். நெறைய பேருக்கு மைண்ட்ல என்ன இருக்கு, டெய்லி காலைல பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும். பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும். அதனால தினம் ஒரு அதிகாரம் வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம். அப்படின்னு ஆசீர்வாதம் வந்துரும்னு நினைக்கிறாங்க. இல்ல. வசனத்தை வாசித்து அதன்படி செய்கிறவர்கள் அவங்க தான் தேவனுக்கு பிரியம். அவங்க தான் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. சும்மா வசனத்தை வாசித்து ஜெபிச்சிட்டா போதாது. எதுக்கு ஆண்டவர் இதை எழுதி கொடுத்தார்? இதை வாசித்து அறிந்து அதன்படி வாழ நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். அப்போ ஒரு குடும்பம்னு வந்தால் கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், மாமியார் மருமகள், அப்படி பல உறவுகள் இருக்கிறதில்ல. எல்லாவற்றை பற்றி பைபிளில் இருக்குது. ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும், பெற்றோர் பிள்ளைகள் எப்படி இருக்கணும், மாமியார் மருமகள்னா அவங்களுடைய உறவு எப்படி இருக்கணும், எல்லாமே இந்த வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. இதை வாசித்து இதன்படி வாழ்கிறவங்க தான் தேவ பிள்ளைகள். உலக மக்களைப் போல நீங்கள் வாழ்ந்துட்டு நானும் ஜெபிக்கிறேன், நானும் பைபிள் வாசிக்கிறேன், நானும் சர்ச்சுக்கு போகிறேன்னா அது ஏமாற்றுகிற ஒரு காரியம். நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிற ஒரு காரியம். அதனால வேத புஸ்தகத்தில் சொல்லப்போனால் நம்ம வேதக்காரர்கள், வேதத்தை பின்பற்றுவங்க, வசனத்தில் உள்ளபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வசனத்துக்கு நேராக நம்ம திரும்பணும். இந்த வசனத்தை நம்ம வாசித்த போது இந்த குடும்ப காரியமாக நான் பல வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த குடும்பங்களுக்கு செய்தி கொடுக்க நான் தேவ சமூகத்தில் காத்திருந்த போது நல்ல அற்புதமான பல காரியங்களை ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்து கற்றுக் கொடுத்தார். நீங்கள் கணவன் மனைவி 2 பேருக்குமே வேதம் ஆலோசனை கொடுக்கிறாரு. யாரும் ஒருவருக்கு ஆண்டவர் பேசுவதில்லை. நீங்கள் பைபிளை நல்லா பார்த்தீங்கன்னா கணவனுக்கு பேசினா மனைவிக்கு ஆலோசனை கொடுப்பார். அதே மாதிரி பெற்றோருக்கு பேசினா பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுப்பார். பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுத்தா பெற்றோருக்கும் இருக்கும். எஜமானுக்கு ஆலோசனை, வேலைக்காரருக்கும் ஆலோசனை. இதை நீங்கள் வெறுமனே வாசிக்கிறது மாத்திரம் அல்ல, அதில் என்ன சொல்லப்படுகிறதுன்னு கவனித்து அதன்படி வாழ நம்ம அர்ப்பணித்து கொள்ளும்போது தான் அந்த வசனத்தின் ஆசீர்வாதத்தை நம்ம காண முடியும். நிறைய பேருக்கு மைண்டில் என்ன இருக்குது, டெய்லி காலைல பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும். பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும். அதனால் தினம் ஒரு அதிகாரம் வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம். அப்படின்னு ஆசீர்வாதம் வந்துரும்னு நினைக்கிறாங்க. இல்லை. வசனத்தை வாசித்து அதன்படி செய்கிறவர்கள் அவங்க தான் தேவனுக்கு பிரியம். அவங்க தான் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. சும்மா வசனத்தை வாசித்து ஜெபிச்சிட்டா போதாது. எதுக்கு ஆண்டவர் இதை எழுதி கொடுத்தார்? இதை வாசித்து அறிந்து அதன்படி வாழ நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். அப்போ ஒரு குடும்பம்னு வந்தால் கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், மாமியார் மருமகள், அப்படி பல உறவுகள் இருக்கிறதில்ல. எல்லாவற்றை பற்றி பைபிளில் இருக்குது. ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும், பெற்றோர் பிள்ளைகள் எப்படி இருக்கணும், மாமியார் மருமகள்னா அவங்களுடைய உறவு எப்படி இருக்கணும், எல்லா